அப்போ தமிழிசைக்கான வாய்ப்புங்கிறது சவுத் மெட்ராஸ்ல என்ன வாய்ப்பு? நீதி என்பது வழங்கப்பட்டது மட்டும் அல்ல, சரியான நீதி வழங்கப்பட்டது என்று அனைவரால் அந்த இந்தி முழக்கங்கள்லாம் இங்க மக்கள் ரசிக்கிறது இல்லைங்க. அது நயினாருக்கு இவங்க பதவி பறி போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த பாயிண்ட் நின்னுச்சுங்க. போது இப்போ வந்து அதிமுக இல்ல, பிஜேபி பக்கம் சாயுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கணேஷ். பார்த்து பேசுங்க தம்பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. மிரட்டுறாரா சார்? அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மிரட்டுற தோணியில பேசியிருக்கிறாரு. எப்படி அதுல கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. அதாவது டிடிவி பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சியெல்லாம் துவங்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஒர்க் பண்ணியிருக்காரு, வெற்றி பெற்றிருக்கிறாரு, தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாரு. கோயில்பட்டில் கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசம்லாம் அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. அவரே வந்து அதை விரும்புறாரான்னு தெரியல. அவருக்கு யாருமே அவங்க கட்சியை வளர்க்கணும் தான் நினைப்பாங்க. ஆமா, அதுல டவுட் இல்ல, அதுல டவுட் இல்ல. ஓபிஎஸ்க்கு கட்சி கிடையாது, அவர் அதிமுகவுக்கு இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து தாமரை சின்னத்துல நிக்க விரும்பல. இப்பவே ஒரு சிக்கல் வருங்க. என்னன்னா, அவர் சுயேட்சையா போட்டி போடும் போது வாலண்டரிலி ரிலின்குவிஷிங் த பார்ட்டி, அது நீங்க வந்து தகுதி இழப்பு இருக்கு இல்லைங்களா, ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர், 2 தகுதி இழப்பு வருது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கே தகுதி இழப்பு. ஃபார் பீயிங் ஏ மெம்பர்னா தேர்தலில் போட்டியிட்டு நீங்க வந்து எம்எல்ஏவாக எம்பியாக தொடர்வதற்கான தகுதி இழப்பு. அதுல தகுதி இழப்புல முக்கியமானது என்ன சொல்றேன்னா, தானாக முன் வந்து கட்சியில் இருந்து ராஜினாமா செய்தல். அதாவது அது வந்து ஒரு தோற்றம். அந்த தோற்றத்துக்கான வழி என்ன? மாற்று கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டா அப்படி எடுத்துக்கலாம். உதாரணமா அழகு திருநாவுக்கரசு, இப்போ வேலூர் விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன், இவங்கெல்லாம் வந்து 94ல மதிமுக கூட்டத்தில் போய் வைகோவை வாழ்த்தி பேசுனாங்க. ஏழப்பட்டி முத்தையா சபாநாயகர் உடனே ஒரு நோட்டீஸை போட்டு, நீங்க மாற்று கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க, உங்களோட எம்எல்ஏ பதவி வந்து பறிபோகுதுன்னு கொடுத்தாரு. இத்தனைக்கும் அவங்கள அதிமுகல இருந்து ஜெயலலிதா நீக்கிட்டாங்க. சுயேட்சை எம்எல்ஏவா தான், எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏவா தான் அவங்க தொடர்றாங்க. ஆனா வெற்றி பெற்றது ரெட்டையில. நோட்டீஸ் அது நின்னு இவங்க பதவி பறி போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த பாயிண்ட் நின்னுச்சுங்க. இது 94-96 கதை. அப்போ ஓபிஎஸ் வந்து சுயேட்சை எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் அவர் பதவி போயிடும், எம்எல்ஏ பதவி. சுயேட்சை எம்எல்ஏவா தோத்தாலும் எம்எல்ஏ பதவி போயிடும். ஓகே, சரி சார். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார். அதாவது வந்து லெட்ஸ் சே ஸ்பெகுலேட்டிவ் இது நரேட்டிவ் அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு 2 ஓட் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கட்சிக்குள்ள ஒரு மரியாதை வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? சரி, ஆஹா இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிமுக சரி அவருக்கு ஒரு உரிய மரியாதையை நம்ம கொடுப்போம் அப்படின்னு நினைக்க வாய்ப்புகள் இருக்கா? நீங்க கட்சியை வந்து அவகரிக்க வேண்டாம். இது இன்னொரு கேள்வியா உங்ககிட்ட திருப்பி கேட்கிறேன். சரி, 2016 ஜெயலலிதா மரணம். ஆமா, 2017 வந்து கட்சி ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தி கட்சி பிளந்துருச்சு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். 2017 எண்டுல ஆர்கே நகர் 2.0 எலெக்ஷன், டிடிவி வந்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. திமுகவே தேர்ட் பிளேஸ்க்கு போயிருச்சு. அதிமுக டிடிவி போச்சா? போகல சார். பட் ஆனா அவர் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. எங்க போனாரு? அவர் தான் அதுக்கு பிறகு எம்எல்ஏ தொடர்ந்துட்டு தான் தெரியும். எப்போ போனாரு? அவர் ரெட்டையிலேயே பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல தானே அவர் வந்து டெல்லியில வந்து அவர் ஜெயில வச்சாங்க. அது பிறகுதான் அவரு 18 எம்எல்ஏக்களோட வெளியில வந்து கவர்னரை பார்த்து 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கி ஆகி 2017 அவர் சுயேட்சையா தானே குக்கர் சின்னத்துல ஆர்கே நகர்ல போட்டி போட்டாரு. ஆனா பாஜக அவங்களுக்கு பின்னாடி இருக்கு சார். இன்னைக்கும் பாஜக வந்து இவங்க பின்னாடி இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். பாஜக வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு முடிவாகி பல மாதங்கள் ஆச்சு. ஓபிஎஸ்க்கு ரிட்டையர்ல கிடைச்சதா? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. என்னன்னா, தேர்தல் ஆணையம் பல தீர்ப்புகளை இந்தியா முழுவதும் வழங்கியிருக்கு. இப்ப சிவசேனா வழக்கு, அதுல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு.
அந்த ஜெனரல் பிரின்சிபலை தாண்டி வந்து ஒருத்தங்களுக்கு ஸ்பெஷலா அவங்க பண்ண முடியாது. பண்ணா உடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே ஆயிரும். சார் மக்கள் மனசுல, தொண்டர்கள் மனசுல ஒரு 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 சரி இல்லப்பா அவர் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறாரே அப்படின்ற ஒரு 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 அனுதாபாலை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி நீங்க பாக்கல? அவரை வந்து நம்பர் ஒன்னு அவரால ஜெயிக்கவே முடியாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நம்பர் 2 டெபாசிட் கூட வாங்குறது சிரமம்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து தான். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஏதாவது பெரிய அதிசயம் நடந்து அப்பவும் அதிமுகவோட ஓட்டு சதவீதங்கிறது 25% மேல. ஏன்னா 33 தொகுதியில போட்டி போடுறாங்க. பழைய கணக்கு அப்படியே பொருத்தி பாருங்க. ஒரு தொகுதிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 3-4 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க. அப்போ 1 கோடி ஓட்டு. இப்போ 1 கோடி ஓட்டுனா 4 கோடி ஓட்டு பதிவானா அது 25%. அப்ப 25% ஓட் பேங்க கையில வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படித்தானே அது பொருள் போடும். அப்ப நவாஸ் கனிக்கு தான் வந்து வெற்றி ஜாஸ்தி இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. தெரியுது. அதுக்கு சிம்பிள் ரீசன் என்னன்னா திமுக கூட்டணியோட அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த். அப்புறம் டோட்டலாவே ராமநாதபுரமும் வேலூரும் இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகம் உள்ள 2 தொகுதிங்க. அது ரெண்டுலயுமே அவங்க வந்து ரொம்ப டோட்டலா அகைன்ஸ்டா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழிசைக்கு கொஞ்சம் செகண்ட் பொசிஷன் வருவாங்களோ, இல்லாட்டினா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் நாளைக்கு கிளம்பி வரேன். எல்லாரும் ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண வேண்டியதுதான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழிசைக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா அவங்க வந்து கவர்னரா இருந்தாங்க. இப்போ சவுத் மெட்ராஸ்ங்கிறது புது தொகுதி அவங்களுக்கு. சவுத் மெட்ராஸோட அதிகபட்ச ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து இளகணேசன் காலத்துல ஒரே ஒரு கொஸ்டின், மழை வந்து ஒரு இம்பாக்டே பண்ணலையா? ஏன்னா வந்து அவ்வளவு கொதிச்சாங்க, சென்னையே வந்து மூழ்கி போச்சு. திமுக ஒண்ணுமே பண்ணல, ஆன்டி இன்கம்பன்சி வேற இருக்கு, பாருங்க நாங்க ஓட்டுல காட்டுறோம் அப்படி இப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு இம்பாக்டுமே பண்ணலையா சார்? இது வந்து நான் அதிமுகவுக்கு கேட்கிறேன். அதிமுகவாவது போகலாம் இல்லையா? எப்படி வந்து சென்னையை வந்து தக்க வச்சுக்கிறாங்க டிஎம்கே? அதாவதுங்க சென்னையில இப்போ உதாரணமா மயிலாப்பூர் ஒரு மேட்டுக்குடி ஓட்டு வங்கி. இந்த ஓட்டு வங்கி ப்ரோ பிஜேபி, அதாவது ப்ரோ ஏடிஎம்கே இருந்தது. சாஃப்ட் இந்துத்துவா இருக்கும்போது இப்போ வந்து அதிமுக இல்ல, பிஜேபி பக்கம் சாயுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதே மயிலாப்பூர்ல வந்து மாபெரும் ப்ராப்ளமா மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு முழுகுது. ஏகப்பட்ட பேர் அதுல பணம் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ரிட்டையர்ட் பீப்புள், அமெரிக்கால இருந்து புள்ள அனுப்புற பணம், அதை போட்டு வச்சிருக்காங்க. நடவடிக்கையே இல்ல. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பக்கமா வந்து பிஜேபி கேண்டிடேட் தான், தேவநாதன் தான் அதுல வந்து சேர்மன். மயிலாப்பூர் கொதிப்புல இருக்குங்க. கடந்த பல நாட்களாக எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா தேர்தல் காலம் முடிஞ்ச பிறகுதான் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும். போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஆகி நிக்குது. செக்ரிட்டரி ஏகப்பட்ட செக்ரிட்டர் அவங்க. அது 200 வருஷம் ஓல்டு நிறுவனங்க. நானே அங்க போயிருக்கிறேன். அந்த வின் டிவி அங்க இருந்துச்சு. அப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துறதுக்கெல்லாம் போவேன். ரொம்ப பரபரப்பான ஒரு நிறுவனமா இருந்துச்சு. அது இவ்வளவு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்தது காரணம் யாருங்கிற கேள்வி மயிலாப்பூர் மக்கள் மத்தியில இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். 100%. அவன் போனாங்க. ரொம்ப ஒரு அர்பன் கான்ஸ்டிட்யூன்சிங்க. குறுக்கு நெடுக்கு நடந்தா வந்து அந்த தொகுதியை சுத்திட்டு வந்துடலாம். ஆமா, அங்க வந்து பழைய ஓட்டு வங்கி பிஜேபிக்கு இப்ப இல்ல. பிற பகுதிகளில் பாத்தீங்கன்னா இப்ப பாண்டி பசார்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு மோடி ஊர்வலம் போறாரு, ரோட் ஷோ. ஆமா, பயங்கரமான ரோட் ஷோ, பயங்கரமா இருந்துச்சு. பாண்டி பசார்ல ரோட் ஷோ நடத்தி அது எங்க ஓட்டு வாங்கும்? ஆமா, பாண்டி பசார்ல பனகல் பார்க்ல இருந்து தேனாம்பட்டு வரைக்கும் ரோட் ஷோ நடத்தினா அது சென்னையோட பிற பகுதிகளில் எப்படி எதிரொலிக்கும்? டிவியில பாக்குறதாங்க. அவ்வளவுதான், அதோட மறந்துடுவாங்க ஜனங்க. உண்மையிலே நீங்க ஒரு தலைவர்னா லோக்கலா இருந்து வேலை பார்க்கணுங்க. ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல். அல்டிமேட்டா கடைசியில தென் சென்னைனா தென் சென்னையில இருக்கிற லோக்கல் காரன் தான் நமக்கு ஓட்டு வாங்கி தரணும். தமிழிசை ஓட்டோ, ஸ்டாலின் ஓட்டோ, இல்ல வந்து ஃபார் தட் மேட்டர் வந்து ஒரு பெரிய தலைவர் அண்ணாமலை ஓட்டோ ரொம்ப லிமிட்டட். கட்சிக்காரன் ஓட்டு, கட்சிக்காரன் உழைப்பு அதிகம். தருமபுரியிலே எப்படி வருதுங்க? ரெகுலரா அன்புமணி அங்க தொடர்ந்து போறாரு. எல்லா கல்யாணத்துக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போறாரு. சோ அவருக்கு வந்து அங்க ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை வச்சுதான் அந்த ஓட்டே. அவங்களே கேண்டிடேட் அதனாலதான் மாத்தினாங்க. வீக் கேண்டிடேட் போட்டா ரொம்ப அடி வாங்கும்னு. சௌமியா வந்து செகண்ட் சாய்ஸ் தானே? ஆமா, சௌமியா இப்பவும் செகண்ட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு கேண்டிடேட் போட்டு வர மாத்திருக்காங்கல்ல. முதல்ல வேற கேண்டிடேட்ல போட்டாங்க. அது உணர்ந்துதான் அவங்க மாத்தினாங்க.
அப்போ தமிழிசைக்கான வாய்ப்புங்கிறது சவுத் மெட்ராஸ்ல என்ன வாய்ப்பு வரும்? ஃபர்ஸ்ட் 2 இடத்த வந்து அதிமுகவும் திமுகவும் பாரம்பரியமா அங்க ஓட்டு வங்கி வச்சிருக்கு. ஆமா. கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கிற மயிலாப்பூர் மாதிரியான தொகுதிகள்ல அதிருப்தி இருக்கு. அப்போ மழை வெள்ள பாதிப்பு அப்படின்னா உண்மையான அதிருப்தி பிஜேபி மேல தானே வருது, பணமே கொடுக்கலன்னு. இவங்க 6000 ரூபாய் டக்கு டக்குன்னு கொடுத்து விட்டாங்களா முதல்லயே? ஆமா, 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆமா. சோ ஃபைனலா வந்து இப்ப வந்து டிஎம்கே பார்க்கலாம் சார். போன வாட்டி வந்த அதே பர்சன்டேஜ் வருமா? 39 சீட்ஸ் நீங்க வந்து பாக்குறீங்களா? இல்லாட்டா அதுல இருந்து கொஞ்சம் அப்படி மேல கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எப்படி சார்? திமுகவோட ஓட் ஷேர்ங்கிறது எனிவேர் பிட்வீன் 45% to 52% வருங்க. ஓகே. 39 தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஓகே. அப்ப அவங்களோட மவுஸ் இன்னும் குறையலன்னு பார்க்க வேண்டியதா இருக்கா சார்? அப்படி பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு போனீங்கன்னா இந்த ஓட் ஷேர் வராது. ஓகே. சரி. 2026ல பிரதிபலிக்கணும்ல. ஆமா. 2019ல பிரதிபலிச்சு 2021ல பிரதிபலிக்கலையா? 70 தொகுதிக்கு மேல எல்லாம் அதிமுக கூட்டணி கைப்பற்றுச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், ஓபிஎஸ் ஜெயிச்சாலும் அதிமுக வந்து ஓட் ஷேர் தான் கணக்கெடுப்பாங்க. ஓகே. சோ அதனால தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு, வென்றவன் சொன்னா சீட்டு கணக்கு. ஆமா. அப்ப வந்து டிஎம்கே தான் வந்து தம்பிங் இல்லையா? போன வாட்டி வந்த அதே மாதிரி தான் வருவோம். கிட்டத்தட்ட வந்துருங்க. அதாவது போன வாட்டி தேனி வரல. ஆமா, போன வாட்டி தேனி வரல. அப்படியான சில தொகுதிகள்ல அந்த வெற்றி கை மாறுறது சின்ன பெர்சன்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரி, திருநெல்வேலி அது மாதிரி தான் இல்லையா? திருநெல்வேலியில நயினாருக்கு இப்ப வாய்ப்பு இல்லைங்க. ஆமா, அப்படிதான் இதெல்லாம் இருந்துச்சு. ஆமா, ரொம்ப பயங்கரமா வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் மோடி நேற்றுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. சோ அதனாலதான் அந்த வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவதுங்க இங்க வந்து அந்த இந்தி முழக்கங்கள்லாம் இங்க மக்கள் ரசிக்கிறது இல்லைங்க. அது நயினாருக்கே நல்லா தெரியும். ஓகே. அவர் மோடியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து அதை சொல்றாரு. சரி. அவரோட இந்தி முழக்கங்கள் வந்து இங்க மக்கள் எப்படி அதை ரசிப்பாங்க சொல்லுங்க? நிச்சயமா ரசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது வந்து ஆமா, ஏன்னா வந்து இது நான் படிச்ச தொகுதியான சிதம்பரம்ல வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். ஜேபி நட்டா வந்து இது பண்ணாரு. என்ன பேசினாலும் ஒருத்தருக்கும் புரியல, ஏன் வந்தாலும் புரியல. வந்த ஓட்டு வந்து கம்மியாயிடுச்சு. பொதுவாக வந்துங்க கொண்டு வந்து உட்கார வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் அங்கதானே சார் படிச்சேன். அதனால வந்து கம்ப்ளீட்டா வட இந்திய தலைவர்கள் இங்க வந்து ஓட்டு வாங்க முடியும்னா மு.க. ஸ்டாலின், தயாநிதி மாறன்லாம் மகாராஷ்டிரால போய் ஓட்டு வாங்கணும். ஆமா. முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. அந்த ஒரு ரெசனேஷனே இல்ல அப்படின்ற மாதிரி தான் சார் பொதுவா இருக்காதுங்க. அதாவதுங்க கர்நாடகால போய் நம்ம ஓட்டு வாங்க முடியுமா? முதல்ல அதை விடுங்க. கேரளா எவ்வளவு தூரம் நமக்கு பக்கத்து மாநிலம். அப்போ நாகர்கோயில்ல ஒரு எம்பி இருக்காரு, அது காங்கிரஸ் எம்பினே வச்சுக்கோங்க. அவர் கேரளால போய் ஓட்டு வாங்கிடுவாரா? முடியவே முடியாது. அதெல்லாம் எந்த காலத்திலயும் முடியாதுங்க. ஆனா தேர்தல்னு வரும்போது அகில இந்திய தலைவர்கள் வர்றது அதெல்லாம் ஒரு இயற்கை. இப்ப கண்டிப்பா முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆளுகளும் மகாராஷ்டிராவுக்கு, டெல்லிக்கு, உத்தரப்பிரதேசம் போகத்தான் செய்வாங்க. ஆமா, செய்வாங்க. ஏன்னா வந்து அண்ணாமலை இங்க உழைக்கிறதுக்கு போவாங்க. பட் அண்ணாமலையே கர்நாடகா போனார்களா? 2020 இப்போ கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இல்ல? அதுல அவர் 80 தொகுதி இடத்துல வேலை பார்த்தாரு. கரெக்ட். ஆமா, அதான் வந்துச்சு. பட் ஓவரால் இந்தியாவை எப்படி சார் பாக்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. இப்ப வந்து திருப்பி ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு 370 வரதுக்கு வாய்ப்பு இல்ல, பட் இருந்தாலும் மின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த டிஸ்கஷன்ஸை நம்ம ஆரம்பிக்கும் போது 400ல ஆரம்பிச்சோம். ஆமா, 400ல ஆரம்பிச்சோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா 2 மாசமா இதை பேசிட்டு இருக்கோம். 400ல இருந்து அப்படியே குறைஞ்சு இப்ப 300க்கு வந்தாச்சு. 300க்கு வந்தாச்சு. ஆமா, ஏன் கணக்கு 250, இன்னொரு 50 குறையணும், அவ்வளவுதான். குறையும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. அப்போ வந்து பிஜேபியோட ஆட்சி 3வது வாட்டி வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி மோடி. அதாவதுங்க இந்த ஒரே ஒரு இடத்துல இதுல வந்து கிளாரிட்டி நமக்கு இல்ல. ஏன்னா இந்த அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள் காரணமா இப்ப உதாரணமா உத்தரப்பிரதேசம்லாம் இப்ப 4-5 தொகுதி தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தல் வருது. 80 தொகுதி. அப்போ 80 தொகுதி உள்ள ஒரு மாநிலத்துல வெறும் 4-5 தொகுதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னா அது ஒரு ஃபேஸே இல்ல. அப்போ போன தடவை 80-40 பீகார், உத்தரப்பிரதேசம் 120, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் ஆக மொத்தம் 200. இந்த 200 ரஃபா 200 தொகுதியில பிஜேபியோட வெற்றிங்கிறது 180-190 தொகுதி இல்ல 170 தொகுதி இருக்கும். இந்த தடவை அதுல இருந்து ஒரு 30-40 தொகுதியை கைப்பற்ற முடிந்தால், வெறும் 40 தொகுதிங்க, சமாஜ்வாதி, அப்புறம் லாலு பிரசாத் யாதவ், காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து கைப்பற்ற முடிந்தால்
பிஜேபிக்கான அந்த அவங்களோட கோர் ஓட்டு ஏரியால 125க்கு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுங்க. 125 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 125 அவங்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இருந்து பெற முடியாது. ஓகே, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. நான் வந்து ஏன்னா இப்ப காங்கிரஸுக்கு வந்து 300 தொகுதிக்குள்ள தான் போட்டி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு குறைஞ்ச தொகுதி எல்லாருக்கும் விட்டு கொடுத்துருக்காங்க, கடுமையா விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 300 தொகுதியில போன தடவை 300க்கும் மேல போட்டிட்டு 50 தொகுதி ஜெயிச்சாங்க. இந்த தடவை 300 போட்டியிடும் போது கூடுதல் வெற்றிக்கு தான் அவங்க எய்ம் பண்றாங்க. அப்போ 100 தொகுதி மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெறதா வச்சுக்கோங்க. வெறும் 100, 300க்கு 100. பிற கட்சிகள் அதாவது சமாஜ்வாதியில இருந்து திமுகல இருந்து எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ஈஸியா இன்னொரு 150 வாங்க முடியும்ல. ரெண்டு சமபலத்துல தானே போகுது. அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்கல்ல. அதாவது எப்பவுமே ஆளுங்கட்சி போக போக வீக் ஆவாங்க, எதிர்கட்சி போக போக ஸ்ட்ரென்தன் ஆகும். கட்ட கட்டமா வந்து எலெக்ஷன் நடத்தும் போது அதை மாத்துவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து தெரியல, அது வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு விவிபேட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் டேட் வாய்தா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஓட்டு எண்ணிக்கைக்கு ரொம்ப டைம் இருக்கிறதுனால இன்னும் தீர விசாரிப்பாங்க. 100% எண்ணணும் விவிபேட் ஒப்புகை சீட்டை அப்படிங்கிறது கோரிக்கை. 100% எண்ண முடியாது, சாத்தியம் இல்லை. 50% எண்ணணும்னு அடுத்த கோரிக்கை வருது. 25% எண்ணணுங்கிறதுல முடியும்னு தான் நான் நினைக்கிறேங்க. விவிபேட் 25% எண்ணும் போது இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எலக்டோரல் பாண்ட் மாதிரி போன தடவை தேர்தலில் விவிபேட்டும் ஓட்டிங் மிஷினும் எண்ணதுல என்ன டேட்டான்னு கேட்டிருக்காங்க. என்ன டேட்டா, அவ்வளவுதான். விவிபேட்ல என்னது இவ்வளவு, இந்த தொகுதியில இதுல என்னது இவ்வளவு. இதுல தமிழ்நாட்டிலே 3 தொகுதியில டிஃபரன்ஸ் வந்துச்சு போன தடவை. இந்தியா முழுவதும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துச்சு நமக்கு தெரியாது. தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கும்போது தப்பு பண்ணாது. ஜஸ்ட் லைக் எலக்டோரல் பாண்ட் மாதிரி தான் அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டேட்டா வரும்போது விவிபேட்ல எண்ணதுக்கும் ஓட்டிங் மிஷின்ல எண்ணதுக்கும் இடையில 543 தொகுதியில 100 தொகுதியில டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு டேட்டா வந்தால் சுப்ரீம் கோர்ட் வேற முடிவு எடுக்கும். அப்படின்னா வந்து உண்மையாவே என்ன இது, ஏன்னா பொதுவாக எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு சொல்லித்தரப்பட்டது என்னன்னா, நீதி என்பது வழங்கப்பட்டது மட்டும் அல்ல, சரியான நீதி வழங்கப்பட்டது என்று அனைவராலும் உணரப்பட்டது. ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் டன். அப்போ தேர்தலும் அப்படிதானே, உண்மையிலேயே நியாயமான தேர்தல் நடந்ததுன்னு வாக்காளர்கள் அவ்வளவு பேரும் உணரணும்ல. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. நிச்சயமா இன்னொரு வீடியோவில் வெகு விரைவில் இந்தியாவிலிருந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.